ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னா, இங்கே 8ஆம் இடமாக வரக்கூடிய ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசி அதிபதியான அசுர குருவான சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபம் தான் வந்து துலா ராசிக்கு 8வது வீடு. தன்னோட ராசிநாதனே இன்னொரு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய வீட்டில் தான் சனி வந்து அமர்றார். 8ஆம் இடமா ஆயுள் ஸ்தானமாக துலா ராசிக்கு வரும். ஸோ இங்கே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் வரக்கூடியது அவங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான ரிஷபம் தான். ஸோ அப்படி அந்த ரிஷப ராசியில் ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானத்தில் துலா ராசிக்கு ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடிய ரிஷப ராசியில் ஆயுள் காரகன் சனி அமரும் போது தீர்க்க ஆயுள் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். தீர்க்க ஆயுள் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல கல்வி இருக்கும், நல்ல நண்பர்கள், சமூக செல்வாக்கு, இது எல்லாத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து யோகாதிபதியாக வந்து ஒரு 8ஆம் இடத்துல மறைகிறது. யோகாதிபதி மறைகிறது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் இல்லை தான். ஆனால் வந்து அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியும் அவங்களோட வீடாக வர்றதுனால அங்கே சனி வந்து அமர்றது வந்து தவறில்லை. அங்கே இருக்கும்போது அவர் நல்ல பலனை செய்வார். அதாவது வெளி இடங்களை வச்சு உங்களுக்கான யோக பலன்களை சனி செய்வார்ன்றது தான் இதுக்கான அர்த்தம். அதுதான். அதனால் ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரன் சனி இருக்கிறது உள்ளபடியே வந்து ஒரு நல்ல தீர்க்காயுள் யோகம் தான். உங்களுக்கான அனைத்து தேவைகளும் இறையர்களால் கண்டிப்பான முறையில் நீங்கள் விரும்பினா போதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பெருசாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அடையிறதுக்கு போராட வேணாம். மனசால் நீங்கள் நம்பிட்டீங்க இது எனக்கு கிடைக்கும், இதை நிச்சயம் அடைய போகிறேன் அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நம்ப ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் இருந்து உங்களுக்கான தேவைகள் நிறைவேற துவங்கும். அதுதான் 8ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு 9ஆம் இடம் வரக்கூடிய மிதுன ராசியில் சனி அமரும்போது என்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நம்ம சொன்ன அந்த உங்களுடைய இயல்பான வாழ்க்கை, உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் இயற்கை இயல்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, துலா ராசிக்குன்னு சில பண்புகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அன்பு, கருணை, பணிவு, அதே நேரத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய அந்த இயற்கையான பண்புகள், இது எல்லாத்தையுமே வலுப்படுத்துகிற வேலைகளை வந்து 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஞான ஸ்தானத்தில் அமரக்கூடிய கர்மகாரகன் சனி செய்வார். ஒரு தெய்வ பக்தி, ஒரு நெறியான வாழ்க்கை, நெறி பெறலாத வாழ்க்கை, எல்லாத்தையும் வந்து வாழக்கூடிய தன்மையில் கொடுத்து நீங்கள் வணங்குறீங்களோ இல்லையோ இயற்கையாகவே இறை அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மகாவிஷ்ணுவோட ஆசி பெற்ற ஒரு ராசிக்காரர்களாக 9ஆம் இடத்து சனி வரும்போது மகாவிஷ்ணுவோடைய பேரருள் உங்களுக்கு எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். அவ்வளோ சிறப்புகள் வந்து மிதுன ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் துலா ராசிக்காரர்கள் கொடுப்பார். இதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கடகராசி. துலா ராசிக்கு 10ஆம் இடம் வரக்கூடிய ராசி வந்து தொழில் ஸ்தானமாக வரக்கூடியது கடகராசி. அந்த கடகராசியில்
உங்களோட மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமரும்போது, சொந்த தொழில் செய்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்றத நீங்க மொத தெரிஞ்சுக்கிறணும். அது சொந்த தொழில்லயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகள், அ அப்புறம் இந்த அந்த உணவு சார்ந்த துறைகள், அதிலயும் குறிப்பா வந்து இந்த டீ ஷாப்பு, ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்றது. அ அது சார்ந்த வணிகங்கள், விவசாயம் இதெல்லாமே கூட தாராளமா பண்ண முடியும். அ ஒரு அதுபோக அந்த நறுமணம் தரக்கூடிய அந்த பொருள் பூ பூ அப்புறம் வந்து பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து அ தயாரிச்சு விக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட செய்ய முடியும். வெளிநாடு தொடர்புடைய தொழில் அமைப்புன்றது அடிப்படையா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அப்படின்னு வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளிநாட்டு தொடர்புகள் வந்துரும். ஸோ அந்த வகையிலுமே வந்து சனி, சந்திரன் சம்மந்தப்படும்போது, இந்த வகையான துறைகள்ல ஒரு ஒரு நெறியோட செயல்பட்டு, நல்ல ஒரு வாழ்க்கையில பெரிய உயரத்த, தொழில்ல பெரிய உயரத்த அடைவாங்கன்றத நம்ம உறுதியா சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 11 இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அ துலா ராசிக்கு 11 இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில பொதுவா நம்ம சிம்ம ராசியில சனி வந்து அதுக்கு பகை வீடா வர்றதுனால, பெரிய சங்கடங்கள, துயரங்கள குடுக்குன்ற மாரி சொல்லி வருவோம். ஆனா, இங்க ராசி அடிப்படையில, ஸ்தான அடிப்படையில அது துலா ராசிக்கு 11ஆம் வீடா வராதனால, அ இறையர்களால, சிவனர்களால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்களும், நீங்க எடுத்த செயல்கள் எல்லாத்துலயும் வந்து தொடர்ந்து விடாமுயற்சியோட செயல்பட்டு, அ பெரிய முன்னேற்றத்த அடையறதுக்கும் இறையருள் உறுதுணையா இருக்குன்றத அடையாளப்படுத்துறது தான் 11ஆம் இடத்து சனி. அதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. துலா ராசிக்கு 12ஆம் இடமா கன்னி ராசி வருது. கன்னி ராசி துலா ராசிக்குரிய அதிபதி சுக்கிரனுக்கு நட்பு வீடு. ஆ நட்பு வீடுன்னா புதன் வந்து அந்த கன்னி ராசியுடைய அதிபதி. அந்த புதனும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும், அந்த ராசியில அமரக்கூடிய சனியும் ஒருத்தர் மிக நெருங்கிய நண்பர்கள். ஸோ இந்த சேர்க்கையில 12ஆம் இடத்துல சனி அமரும்போது, துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பயுமே ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்கும். எல்லா வகையான சந்தோஷங்களும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நண்பர்களோட பயணங்கள் போறது, அ பார்ட்டி பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல நீங்க உங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, நீங்க அடைய வேண்டிய இலக்க வந்து தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால துலா ராசிக்காரர்களுக்கு 12ல கன்னி ராசியில சனி இருக்கும் பட்சத்தில, உங்களுடைய நட்பு வட்டாரத்திலயும் சரி, உங்களுடைய பொருளாதார நிலைகளையும் சரி, ரொம்ப கவனமா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, வீண் விரயங்களையோ, சங்கடங்களையோ தவிர்த்து வாழ்க்கையில மென்மேலும் பெரிய உயரத்த அடைய முடியும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்கார்? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.